பராசக்தி, ஜனநாயகன் 2மே போட்டி. ஆனா ஜனநாயகன் ஒரு நாள் முன்கூட்டியே வரதா இருந்தது. அதுலயுமே நெறைய அரசியல்கள் நடந்தது. ஏன்னா பராசக்திய முன்கூட்டியே வெளியிடுறது தொடர்பா நெறைய பாலிடிக்ஸ பார்த்துருப்போம். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, சென்சார்ல இஷ்யூ ஆகி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமான்னே தெரியாத ஒரு நிலைமை இருக்கு. ஆல்மோஸ்ட் போஸ்ட்போன்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பராசக்தி மட்டும் 10ஆம் தேதி வெளியாகக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. இந்த அரசியல், இந்த ஒரு ஃபேர்வெல் படத்துல இவ்ளோ பாலிடிக்ஸ் பண்ணணுமா? அப்படிங்கிறது இதெல்லாம் எப்படி இது ஃபேர்வெல் படம் தான் தளபதிக்கு. பட் நாங்கள் என்றைக்குமே தளபதி எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்துக்குங்க. இங்கே வச்சுருக்குறோம். எங்களுக்கு எப்போவுமே தளபதி இங்கே தான் இருப்பார். இது ஃபேர்வெல் பார்ட்டி கிடையாது. முழுக்க முழுக்க அரசியல் நடந்துகிட்ருக்குது. புதிய கீதையில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா படத்துக்கும் ஏதோ ஒன்று, எல்லா படத்துலையுமே ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இது மட்டும் தான் தெரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு பயம். தளபதினா பயம். எங்கே வந்துட போகிறாரோன்னு. ஆனால் வருவார், கண்டிப்பாக வருவார். ஆளுங்கட்சி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரையுமே செஞ்சுட்டு போக போகிறார் எங்கள் தளபதி. ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? கண்டிப்பாக வருவார். 36 மணி நேரம் இருக்குது, குறித்து வச்சுங்க. 36 மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும். அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு தனி மனுஷன் கூட்டமாக மாறுறதும், கூட்டம் தனி மனுஷன் ஆகிறதும் அது கண்டிப்பாக இந்த தேர்தலில் நடக்கும். அதை நடத்தி காட்டுவார் எங்கள் தளபதி.